முதல்ல அமைச்சர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், தொகுதி சீரமை போட்டுருங்க, அது அடுத்தது போவோம். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், உரிமை நிதி, நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு வேற மாநிலங்களுக்கு, பாஜக ஆளு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்குறாங்க. முதல்ல அமைச்சர் அதை பத்தி பேசணும், பதில் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளி கல்வித்துறையில கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை? தமிழக அரசிற்கு பேரிடர் நிவாரண நிதியை ஏன் முழுமையாக கொடுக்கவில்லை? தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு உரிமை நிதியை ஏன் கொடுக்கவில்லை? இதெல்லாம் சொல்லணும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள்? தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை? இதையெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். இதை விட்டுட்டு எல்லாம் பயம் காட்டுறாங்க அப்படின்னா, யார் பயம் காட்டுற? நீங்க தான் பயம் காட்டுறீங்க, வேற யாரும் பயம் காட்டணும் மக்களை. மக்கள் இன்னைக்கு அச்சத்தோட பதட்டத்தோட வச்சுக்கணும்னு RSS பிஜேபியும் விரும்புது. அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துறாங்க. எதுக்காக? என்ன தேவை இருக்கு? ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு முருகர் மாநாடை பழனியில நடத்தினார். இப்ப இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு? நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்ல நடத்தணும், உத்தரப்பிரதேசம் நடத்தணும், ராஜஸ்தான்ல நடத்தணும், மத்திய பிரதேசம் நடத்தணும். அதுதான் சமத்துவம். அதுதான் இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜகவுடைய செய்தியா இருக்கும். ஆனா அரசியல் செஞ்சு மக்களை எப்பவுமே அச்சத்துல வச்சிருக்கிறது, பதட்டத்துல வச்சிருக்கிறது பாஜக. இது எல்லா வட மாநிலங்களில எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில், குறிப்பா தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா, கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் காத்து கொண்டிருக்கின்றன. நாங்க திசை திருப்பல் ரொம்ப தெளிவா சொல்றோம், உடனே நடத்துங்க, உடனே நடத்துங்க. எதுக்காக ஓராண்டு ஈராண்டு தள்ளி போடுறீங்க? உடனே நடத்துங்க. மத்திய அரசு கிட்ட தான் புள்ளியியல் துறை, சென்சஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, மாநில அரசு கிட்ட கிடையாது. அப்படி மாநில அரசு பீகார் போன்ற அரசுகள்லாம் நடத்தி உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு, நீங்கள் நடத்துவதற்கு எந்தவித அதிகாரமும் உங்களுக்கு இல்ல, இது ஒன்றிய அரசு தான் நடத்தணும், யூனியன் கவர்மெண்ட் தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி மாநில அரசு நடத்த முடியும்? மாநில அரசு நடத்தலாம், என்ன நடத்தலாம்? சர்வே நடத்தலாம், சென்சஸ் நடத்த முடியாது. நான் சொல்றேன், சொல்லுங்க. வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் உயரும் அப்படின்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராதுன்றாரு. எந்த அடிப்படையில சொல்றாரு அவரு? அது ஆதாரபூர்வமா சொல்லுங்க. பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததுன்னு கர்நாடக அரசு ஒப்புக்கொண்டுதான் கமிஷனர் ஆஃப் போலீஸ இடைமாற்றம் செய்திருக்கிறார்கள், தற்காலிக பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. குறிப்பா இன்னும் சொல்ல போனா சீஃப் மினிஸ்டர் சித்தராமையாவுடைய செயலாளரையே மாத்திருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க, விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க. அதோடைய அவுட்கம் பேர் எங்க தவறு நடந்ததுன்னு நமக்கு சொல்லலாம். ஏதாவது குழப்பம் பண்ணலாமா, தமிழ்நாட்டில் ஏதாவது கால் ஊன்றலாமான்னு முயற்சி எடுத்து கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய எந்தவித திட்டங்களும் நிறைவேறாது. அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒருபோதும் பாஜகவுக்கும் RSSக்கும் தமிழ் மண்ணில் இடமில்லை. சண்டைய போடல, யாருமே சண்டை போடல. எங்களுடைய உரிமையை கேட்கணும், உரிமையை கேட்கறது சண்டையா? இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா என்கிட்ட சண்டையா போடுறீங்க, கேள்வி கேட்கறீங்க பதில் சொல்றேன். எங்களுடைய உரிமை தொகையை கொடுங்க. ஜிஎஸ்டி பங்களிப்பு தமிழ்நாட்டுல என்ன? மூன்றாவது பெரிய மாநிலம் ஜிஎஸ்டி செலுத்துவது. எங்களுடைய உரிமை தொகை பிளானிங் கமிஷன்ல சொல்லுது, ஒரு மாநிலத்துக்கும் எத்தனை சதவீதம் கொடுக்கணும், அதை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? பேரிடர் நிதி மேலாண்மை நிதி ஃப்ளட் வராத மாநிலத்தை கொடுக்குறீங்க, அந்த மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்ப பள்ளி கல்வித்துறை கிடைக்க வேண்டிய 2500 கோடி ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? இன்னைக்கு RTE இருக்கு, ரைட் டு எஜுகேஷன். இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல பெரிய கொந்தளிப்பு நடந்துட்டு இருக்கு, அதையும் விடுவிக்க மாட்டேன்றீங்க. இதெல்லாம் தான் எங்களுடைய உரிமை கேள்வி. இதை போய் சண்டைனா எப்படி? அது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டே இருப்பாங்க. மாண்பு முதலமைச்சர் வாய முடிட்டு இருப்பாரா? கேட்காம கேட்டா சண்டைன்றாங்க,
முருகன் வந்தாரு, ஒன்றிய அமைச்சர், தமிழ்நாட்டு உரிமையும் அவர் தானே மீட்டு கொடுக்கணும். கேட்கணும்ல, சார் எங்களுக்கு அதிகமா கொடுக்க வேணாம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கணும், ஏன் கேட்க மாட்டேன்றார். பாஜக தலைவர்கள் ஏன் தமிழ்நாட்டு நலனுக்காக குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுதான் பாஜகவுக்கு மற்ற கட்சிகள் உள்ள வித்தியாசம். அந்த விஷயத்துல எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் தெளிவா சொல்லியிருக்காங்க. நாங்கள் ராணுவத்து பக்கம் இருக்கிறோம், ராணுவத்தை ஊக்குவிக்கிறோம், இந்தியா பக்கம் இருக்கிறோம், இந்தியாவுடைய இறையாண்மை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் சொல்லலாம். காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்து இந்த தேசத்தோடமும் ராணுவத்தோடமும் இருக்கு. முருகர் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்துவதுதான் உரியதாக இருக்கும். ஏன்னா தமிழ் கடவுள் நாம இங்க நடத்துவது, நாம ஒரே தேசம், ஒற்றுமையான தேசம் என்பதுதான். அதனாலதான் நாம காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷம் மட்டும் நடத்தல, ஒவ்வொரு வருஷமும் காசியில நடத்தி கொண்டு இருக்கிறோம். அது யார் நடத்துது? யூபி மக்கள் நடத்துறாங்க. தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாடை, தமிழ் இலக்கியங்களை ஊக்குவிப்பதற்காக காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியை நாம் நடத்தி இருக்கிறோம். அதே போல குஜராத்ல சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நாம் நடத்தி இருக்கிறோம். தேவைப்பட்டா நாம உலகத்துல எங்க வேணாலும் நடத்தலாம். முருக பக்தர்கள் மாநாடு இப்போதைக்கு நாம நடத்துவதற்கு இங்க முடிவு பண்ணியிருக்கிறோம். இது நாம எங்க வேணாலும் கூட நடத்துவது நாம, ஏன்னா முருகர் கடவுள் என்பது அனைவருக்குமான கடவுள், தமிழ் கடவுள், உலகத்திற்கான கடவுள். அந்த கடவுளுடைய மாநாடுகளை, அந்த பக்தி மாநாடுகளை எங்க வேணாலும் நடத்தலாம். நாங்கெல்லாம் RSS தொண்டர்கள் என்பதுல ஒரு பெருமிதம் கொள்கிறோம். இதுல யாரோ ஒருத்தர் சங்கின்னு சொல்றது, இதையெல்லாம் பத்தியெல்லாம் நாங்கள் கவலைப்பட போறதில்லை. எங்களுடைய நோக்கம், எங்களுடைய மாநாடு, எங்களுடைய முருக பக்தர்களுடைய மாநாடு. உங்களுக்கு பாருங்க, எப்ப கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினாங்க, அப்போ வெற்றிவேல் யாத்திரை நாம் நடத்தணும். அந்த வெற்றிவேல் யாத்திரை நடத்தும் பொழுது பொதுமக்கள், கொரோனாவையும் தாண்டி பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்தார்கள். அதுபோல இப்போ இங்க திருப்பரங்குன்றத்துல ஒரு இஷ்யூ ஆனது. அப்போ முருக பக்தர்கள்லாம் இணைந்து, முருக பக்தர்கள்லாம் மனவேதனையோடு அவர்கள்லாம் இணைந்து ஒரு பெரிய ஒரு மாநாட்டை நடத்துவதற்காக முருக பக்தர்கள் சார்பாக இந்த மாநாடானது ஏற்பாடாக இருக்கிறது. ஏதோ பிஜேபி நடத்துறது அல்லது வேற யாரோ நடத்துறது. இது முருக பக்தர்களுடைய அனைத்து முருக பக்தர்களும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்த இருக்கிறோம். முருகருடைய துணை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது, தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. நன்றி அண்ணா. கலப்படம் செய்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கலப்படம் செய்பவர்கள் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாம தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். அவர்கள் மேல ஆந்திர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியினுடைய தோல்வியை மறைப்பதற்காக கடந்த 4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் தமிழக மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, டாஸ்மாக் ஊழல், இப்படி பல ஊழல்கள் இன்றைக்கு ஊழல்களில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தை நடத்துவது முதலமைச்சரா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தம்பிகள் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய முழுமையான தோல்வியை மறைப்பதற்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதையே ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்குது, தெலுங்கானால நடத்தியிருக்கிறாங்க. ஆனா இவர் நடத்துறதுக்கெல்லாம் இவருக்கு எந்தவித மனசும் இல்லை. ஆனால் அதை மீறி மத்திய அரசாங்கம், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த இருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சமூக நீதியினுடைய உண்மையான தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு போலி சமூக நீதி பேசிக்கொண்டு, போலியாக வேடத்தை போட்டுக்கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் மக்களை இல்லாத ஒரு விஷயத்தை திசை மறுசீரமைப்புல இல்லாத ஒரு விஷயம், எங்கேயாவது அந்த விஷயத்த நாம பேசியிருக்குமா? பாராளுமன்ற விவகாரத்துறை இதை பத்தி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? எங்க கூட பேசல. அல்லது
பாராளுமன்றத்துல இதை பத்தி ஏதாவது விவாதம் வந்திருக்கிறதா? எங்கேயும் விவாதம் வரல. பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், யாருக்கும் எந்த மாநிலத்திற்கும் பாதகம் இல்லாமல் தொகுதிகள் சீரமைக்கப்படும், மறுசீரமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்மளுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இதே கோயம்புத்தூருக்கு இங்கதான் வந்திருந்தார் 2 மாசத்துக்கு முன்னாடி. நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இருந்து தான் இந்த மறுசீரமைப்பானது யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அனைவருக்கும் சமமாக நீதி வழங்குகின்ற மறுசீரமைப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கிட்டு போயிருக்க. நாளைக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி மக்களிடத்துல ஒரு பொய்யான திசை திருப்புதல் செயலை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல திசை திருப்புவதை விட்டுவிட்டு இந்த அரசாங்கத்தை, திமுக அரசாங்கத்தை முறையாக நடத்த வேண்டும். அவர் இந்த அரசாங்கமே, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அரசாங்கத்தை நடத்துவது ஒரு தம்பிகள் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. யார் தான் அங்க அதிகார மையம், அல்லது யார் யாருக்கு உத்தரவு கொடுக்கிறார்கள்? அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுப்பது யார்? இவர்கள் எல்லாம் பவர் சென்டராக எப்படி வந்தார்கள்? இவர்களுக்கும் திமுக குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம்? அல்லது டாஸ்மார்க்ல மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டவர்கள் யார்? அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுக்கின்ற அளவுக்கு தம்பிகளினுடைய அந்த தம்பிகளினுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மறைப்பதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஒரு போலியான ஒரு பிம்பத்தை தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்குவதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உண்மையாக மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும், அனைத்து மக்களும் சமமாக இருக்க வேண்டும், யாரும் பாதிக்கப்படாத அளவிற்கு தொகுதியினுடைய மறுசீரமைப்பு இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள்.